மதுரை மாநகராட்சியில் நடைபெற்றுள்ள 250 கோடி ரூபாய் ஊழல் முறைகேட்டுக்கு பின்னால் உள்ள உண்மை குற்றவாளிகளை மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டும் என வலியுறுத்தியுள்ள எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர். பி. உதயகுமார், இப்போது எடுக்கப்படும் நடவடிக்கைகள் கண் துடைப்பாக போய்விடுமோ என ஐயப்பாடு தெரிவித்துள்ளார். சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை 4ஆம் தமிழ் சங்கம் என்ற மதுரை என்பதில 4.12 லட்சம் கட்டடங்களை கொண்ட தமிழகத்தில் 3வது இடத்திலே உள்ள மதுரை மாநகராட்சியில் வரி விதிப்பதிலே மெகா மோசடி, 250 கோடிக்கு மேல் அளவில் மெகா ஊழல். இந்த ஊழலுக்கு பின்புலமாக இருப்பது யார் என்பதுதான் டாக் ஆப் தி மதுரை என்பதை தாண்டி டாக் ஆப் தி தமிழ்நாடு என்கிற அளவில் இருக்கிறது. இப்ப இந்த 250 கோடியிலே நடைபெற்றிருக்கிற உண்மை நிலவரம் என்ன என்று நாம் பார்க்கிற போது, இதுவரை மதுரை மாநகராட்சி வரலாற்றிலே இப்படி 5 மண்டல தலைவர்கள் ஊழலுக்காக, நிர்வாக முறைகேடுக்காக, அரசு பணத்தை, மக்கள் பணத்தை கையாளியதற்காக ராஜினாமா செய்த வரலாறு மதுரை மாநகராட்சி இதுவரை பார்த்ததில்லை. குற்ற செயல்களிலே, ஊழலில் ஈடுபட்டவர்களை மக்கள் மத்தியிலே வெளிச்சம் போட்டு காட்டி அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் மதுரை மக்களுடைய உண்மையான எதிர்பார்ப்பு. ஆனால் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருப்பது ஒரு கண் துடைப்பாக போய்விடுமோ என்கிற கவலையோடு, அச்சமும் மக்கள் மத்தியிலே இருக்கிறது.